திட்டமிட்டு விராட் கோலியை செஞ்சுரி எடுக்க விடாமல் தடுக்க முயற்சி செய்த பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம். என்ன நடந்தது விரிவா பார்ப்போம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கிட்ட ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி விளையாட்டு போட்டியில இந்திய வீரர் விராட் கோலி செஞ்சுரி நோக்கி முன்னேறி கொண்டிருந்தாரு. விராட் கோலி இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரமா தான் என்னைக்கு இருந்திருக்காரு. அப்படி இருக்க விராட் கோலி எடுக்கும் ரன்கள் மற்றும் அவரோட விளையாட்டு இன்னைக்கும் இந்திய அணிக்கு முக்கியமான வெற்றி பங்கா இருந்து வருது. இந்த நிலையில நேத்தைய போட்டியிலையும் விராட் கோலி செஞ்சுரியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கையில விராட் கோலி செஞ்சுரி எடுக்க விடாம எப்படியாவது தடுத்துறணுங்கிறதுக்காகவே விளையாட்டினுடைய அடிப்படை தார்மீகத்தை தாண்டி வேறு சில குறுக்கு வழிகளை பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்கள் கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனம் எழுந்து வருது. குறிப்பா பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் ஷாஹின் அஃப்ரிதி திட்டமிட்டு எக்ஸ்ட்ராஸ், அதாவது அகலப்பந்து வீச தொடங்கினார்னு, இதனால ரன் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, மேட்சே தோத்து போனாலும் பரவாயில்ல, விராட் கோலிய செஞ்சுரி மட்டும் அடிக்க விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சிருக்காருன்னு குற்றம் சாட்டி வராங்க இந்திய ரசிகர்கள். ஆனாலும் விராட் கோலி சளைச்சுக்காம தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இது விராட் கோலிக்கு சர்வதேச போட்டிகள்ல 82வது செஞ்சுரி. விராட் கோலியோட செஞ்சுரி அவருக்கு முன்னாடி விளையாடிய வீரர்கள், குறிப்பா விராட் கோலி கூட விளையாடிய அக்சர் பட்டேலும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம்னே சொல்லலாம். இந்திய அணியை ஏற்கனவே எளிமையா ஜெயிச்சிருவோன்னு பாகிஸ்தான் பிளேயர் ரவூஃப் சவால் விட்டிருந்தாரு. ஆனாலும் பாகிஸ்தான் அணி நேத்தைய போட்டியில மண்ண கவ்வி இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதாவது விளையாட்டுக்கான அடிப்படை தார்மீகம் அதிகம் உள்ள போட்டியா தான் கிரிக்கெட் பார்க்கப்படுது. அப்படி இருக்க இப்படி குறுக்கு வழியில சிந்திச்சு ஒரு வீரரை தடுத்து நிறுத்தினா போதும், மேட்சே இழந்தாலும் பரவாயில்லங்கிற பாகிஸ்தானுடைய போக்கு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாய் வருது. சமூக வலைதளங்கள்ல இந்திய ரசிகர்களும் இந்தியா அல்லாத பல்வேறு பிற நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களும் இத வன்மையா கண்டிச்சுட்டு வராங்க. திறமையை மட்டுமே காட்டி விளையாட வேண்டிய போட்டியில இப்படி காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறது தப்புன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஷாஹின் அஃப்ரிதிக்கு பதிலா சாஹித் அஃப்ரிதியே மேல் அப்படின்னு கிண்டலா எழுதிட்டு வராங்க. நடிகர் விஜய் பாணியில சொல்லணும்னா, எக்ஸ்ட்ராஸ் மேல வச்ச நம்பிக்கைய உங்க மேல வைங்க அப்படின்னு தான் பாகிஸ்தான் வீரர்கள் கிட்ட சொல்லணும் போல.